அவருடைய விஜயம் அனுராதபுரத்தில் உள்ள மகாபோதி மரத்துக்கு, அதாவது வெள்ளரசு மரத்துக்கு அவர் விசேட பூஜை ஒன்றை நடத்துவதற்கு செல்வதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இங்கே பேச்சளவில் ஒற்றுமையை பேசலாம், ஆனால் நடைமுறை என்பது வேறாக இருக்கிறது. இந்த நடைமுறை என்பது பகைமையை வளர்ப்பதாகவே இருக்கிறது. திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இந்த சிங்களமயமாக்கப்பட்டு விட்டது. சிங்கள வர்த்தகர்கள் அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்து கோயிலுடைய புனித பகுதியிலிருந்து வெளியேறாமல் அவர்கள் சட்ட ரீதியாக கூடி தடைகளை இட்டு சட்ட பயங்கரவாதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். திருகோணமலை துறைமுகத்தையும் இந்தியா சர்வதேச நாடுகள் தங்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கு விரும்புகின்ற போது இந்திய பிரதமர் அங்கே வந்தால் அவருக்கும் அது வரும் என்பது நிச்சயமாக தெரியும். இன்று இலங்கையில் உள்ள மகா சங்கம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் இந்தியாவில் உள்ள புத்தகாயாவை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேர்தல் வந்துவிட்டால் அனுரகுமார திசாநாயக்கா வீடு வாசல்கள் கோடிகளில் எல்லாம் போய் குந்தி இருந்து சாப்பிடுகிறாரே, அப்போது பாதுகாப்பு இல்லையோ? அப்ப பாதுகாப்பு பிரச்சனை ஒன்றும் வர இல்லையோ? அப்ப இவைக்கு தங்களுடைய தேர்தல் வந்துவிட்டால் மூல முடக்குகள், குக்கிராமங்கள், கோடிகள் சொல்லாமல் கொள்ளாமல் போய் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விஜயம் இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போது கடந்த காலங்களில் அரசு சார்பிலும் இந்திய தூதரகத்தின் சார்பிலும் இணை அறிக்கைகள் வெளியாகின்ற ஒரு நடைமுறை இருந்தது. அரசு தொடர்பில் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை பேச்சாளர் சில இடங்களை குறிப்பிட்டு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் தமிழர் பகுதிகள் தொடர்பில் அந்த அறிக்கையிலோ அல்லது இந்திய தூதரகத்தின் தகவல் திரட்டுக்களின் அடிப்படையிலோ எந்த ஒரு முக்கியத்துவமும் இடம்பெறவில்லை, அல்லது அவை இரகசியமாக பேணப்படுகின்றனவா? இன்றைய விஜயத்தின் போது நாளை மறுதினம் பாரத பிரதமரின் பயணத்தின் போது அவை வெளிப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த பயணம் ஒரு மூடு மந்திரமாக அமைவதாகத்தான் பல ஆய்வாளர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். அரசியல் வட்டாரங்களிலும் அவ்வாறுதான் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் இந்திய பிரதமருடைய இந்த பயணத்தின் போது இந்துக்கள், அதாவது திருகோணமலையை மையப்படுத்திய இந்து மகா சங்கம் இந்து அமைப்புகள் அவரை அழைத்திருக்கிறார்கள் திருக்கோணேஸ்வர ஆலயத்துக்கு. ஆனாலும் அந்த பயணத்துக்கு இலங்கை அரசு அனுமதி வழங்கவில்லை. அதற்கான காரணம் அங்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று சொல்லி அதை நிராகரித்ததாக தகவல்கள் தான் வருகின்றன. இங்கே இவர்கள் நிராகரித்ததன் நோக்கம் என்ன என்பதை பற்றி நாங்கள் முதலாவது அறிய வேண்டும். ஒன்று, திருகோணமலை நோக்கி அவர் செல்வதை இலங்கை அரசு விரும்பவில்லை என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. இரண்டாவது, அவருடைய விஜயம் அனுராதபுரத்தில் உள்ள மகாபோதி மரத்துக்கு, அதாவது வெள்ளரசு மரத்துக்கு அவர் விசேட பூஜை ஒன்றை நடத்துவதற்கு செல்வதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இதனையும் நாங்கள் ஒரு வரலாற்று ரீதியாக இந்த மகாபோதி மரத்துக்கு இந்திய பிரதமர் ஒருவர் செல்வதை பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்தது, இந்த பயணத்தின் நோக்கங்கள் பற்றி பார்க்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இந்தியாவுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்கள் பேசப்பட போவதாகவும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த மூன்றையும் நாங்கள் வைத்து பார்க்கின்ற போது, இந்த முதலாவதாக இந்த இந்திய வெளியுறவுத்துறை எப்போதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த பௌத்த இந்து ஒற்றுமையும் பௌத்தம் இந்துவின் ஒரு பகுதி என்றும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது சார்ந்தே இந்தியாவிலும் இலங்கைக்குமான தொடர்பாடல்களிலே இங்கிருந்து சீதை உட்கார்ந்திருந்ததான பாறாங்கல்லை தூக்கி கொண்டு போவதும் அங்கிருந்து இங்கு வருவதுமான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தன. இப்போது மோடி அவர்கள் அனுராதபுரத்தினுடைய வெள்ளரச மரத்துக்கு பூஜை செய்ய வருகிறார் என்று சொல்கிறார்கள். ஆம், நல்லது. இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்கும் ஒரு ஒற்றுமை மலரட்டும், அதை யாரும் தடுக்கவில்லை. ஆனால் வரலாற்று ரீதியாக இந்த ஒற்றுமை என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அது அரசியல் வெளிப்பாடாக பகைமையிலேயே முடிந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் வரலாற்றை மறக்கக்கூடாது, அடிக்கடி இந்த வரலாற்றை ஞாபகப்படுத்தணும். வரலாறு தான் எங்களுக்கு வழிகாட்டி. ஆகவே நாங்கள் விவேகானந்தரை மோடி அவர்கள் பூஜிக்கின்ற மனிதர். அவரை பல இடங்களிலே மேற்கோள் காட்டி பேசியும் இருக்கிறார்.
அத்தகைய அந்த விவேகானந்தர், அந்த ஆன்மீக துறவி விவேகானந்தர் அனுராதபுரத்துக்கு ஒருபோது வந்தார். அதாவது 1897 விவேகானந்தர் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி கொழும்பிலே இறங்கி 17ஆம் தேதி அனுராதபுரம் மகாபோதி மரத்துக்கு முன்றலிலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றினார். ஆற்றுவதற்காக ஏற்பாடு நடந்தது. அந்த மேடையிலே துறவி விவேகானந்தர் ஏறிய பொழுது அது பொழுது சாய்கின்ற நேரம் இந்த பௌத்த துறவிகள் இந்த கித்துள் மரத்தினுடைய அதனுடைய அந்த மட்டையிலே சூழ் கொளுத்தி என்று சொல்வார். சூழ் என்பது அது விளக்காக நெருப்பெரியும் கொளுத்தி கொண்டு வந்து முன்றலில் நின்று விவேகானந்தரை நோக்கி பலர் கற்களை எறிந்தார்கள். அந்த கூட்டம் தடைப்பட்டது. விவேகானந்தர் காவி உடுப்புடன் அவர் மேடையிலிருந்து குதித்து ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டு அவர் வெளியே ஓடினார் என்ற வரலாறு தான் பதியப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பௌத்தத்துடன் ஒரு ஒற்றுமையை பேணுவதற்கு ஒரு ஆன்மீகத்துறை விவேகானந்தரால் கூட முடியவில்லை. விவேகானந்தர் இறுதியிலே இந்தியாவுக்கு சென்று சொன்னார், பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார், ஞானபூமி என்ற பத்திரிகையிலே பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார், இலங்கையிலே உண்மையான பௌத்தர்கள் கிடையாது, அங்கே காட்டு மிராண்டிகள் இருக்கிறார்கள் என்றுதான் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த வரலாற்றை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இதே நேரத்தில் இன்னும் ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மோடியினுடைய விஜயத்திலே இங்கே இந்து பௌத்த ஒற்றுமைக்காக இங்கே அனுராதபுரத்தில் போதி மரத்துக்கு பூஜை நடத்த போகிறது. அதே நேரத்தில் இந்தியாவிலே புத்தர் ஞானம் அடைந்த பரிநிர்வாணம் அடைந்த புத்தகாயாவில் அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகாயாவின் உரிமையை கோரி பௌத்த துறவிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது பௌத்த இந்து ஒற்றுமை என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் பௌத்த இந்து பகைமைதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது 1897 சரி, 2025 சரி, இங்கே ஒற்றுமைக்கு பதிலாக அரசியல் வெளிப்பாடு எதை கொண்டு வருகின்றது என்றால் அங்க பகைமையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த முரண்பாடுகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பேச்சளவில் ஒற்றுமையை பேசலாம், ஆனால் நடைமுறை என்பது வேறாக இருக்கிறது. இந்த நடைமுறை என்பது பகைமையை வளர்ப்பதாகவே இருக்கிறது. அதாவது எதிர்வரும் இந்த 4-6ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இந்த 3 நாட்களில், அதாவது அனுராதபுரத்தில் நடக்கின்ற இந்த பூஜைகளின் பின்னால் நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி இன்னும் ஒரு சில வாரங்களிலே தகவல்கள் வெளியாகும். ஆனாலும் இந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவது என்பது நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது பௌத்த மகா சங்கம் என்பதும் பௌத்தர்களும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளால் நகர்ந்து செல்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் வராது. அந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தவும் போவதில்லை. ஆனால் இதற்கு எல்லா மதங்களும் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்புகளை செய்தால் மாத்திரமே அந்த ஒற்றுமை என்ற மாயை நிலைக்குமே தவிர மற்றவர்கள் விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. அப்ப தொடர்ந்து அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் இருப்பது என்பது தொடர்ந்து முரண்பாட்டையே வளர்த்து செல்லும். அதாவது இலங்கை அரசுடன் ஒற்றுமையை வளர்ப்பதற்கு நேரு காலத்திலிருந்து இன்று வரை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பல ராஜதந்திரிகள் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறு முயற்சிகளில் ஈடுபட்டு இறுதியாக கடுமையாக அடி வாங்கிய ரஜித் காந்தியினுடைய இலங்கை தூதராக இருந்த டிக்சிட் அவர்கள் கொழும்பு அசைன்மென்ட் என்ற ஒரு நூலை எழுதுகின்ற போது தாங்கள் விட்டு அனைத்து தவறுகளையும் எழுதியிருந்தார். தாங்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் அனைத்தையும் எழுதியிருந்தார். அதிலே தங்களுக்கு இலங்கை பௌத்தர்களும் எங்களுடைய மனநிலையும் அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை பற்றி எதுவுமே தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த முயற்சி, அதாவது இந்த பகைமை என்பதை விட அவராக இருக்க விடுவது நன்றாக இருக்குமே தவிர இந்த இரண்டையும் ஒட்ட போனால் இந்த பகைமை உச்சத்துக்கு போகும். இந்த உச்சம்தான் இப்போதும் நடக்க போகிறது. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், மோடியின் விஜயத்தின் போது திருகோணமலை தொடர்பிலான பயணம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் பாதுகாப்பு காரணங்கள் என்று கூறப்பட்டிருப்பதாக. பாடல் பெற்ற திருத்தலங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயம் தொடர்பாக இன்று வரைக்கும் வரலாற்று ரீதியான பல ஆதாரங்கள் கூட இருப்பது உங்களுக்கு தெரியும். கடந்த பயணத்தின் போது அவர் யாழ்ப்பாணத்திலே அங்கு நகுலைச்சரத்துக்கு சென்றிருந்தார். இப்போது திருக்கோணேஸ்வரத்துக்கான பயணம் பாதுகாப்பு கெடுபிடி என்று தடுக்கப்படுகின்றது. இலங்கையில் தானே யுத்தமற்ற ஒரு சூழ்நிலை, யுத்தம் இல்லாத ஒரு சமாதான சூழ்நிலை என்று இதே அரசாங்கம் கூறுகின்ற போது மோடி திட்டமிட்டு அனுர அரசால் திருகோணமலை விஜயத்திலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றாரா அல்லது தடுக்கப்பட்டிருக்கின்றாரா அல்லது அனுரவை மீறி திருகோணமலைக்கு செல்வதை மோடி தவிர்த்திருக்கின்றார்?
அதாவது இந்திய பிரதமரை பொறுத்தளவில் அவருக்கு மிக விருப்பமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மோடி அவர்கள் அதாவது ராமர் பாலத்தை கட்டுவதற்கு அவர் இவ்வளவு காலமும் இருந்த இந்திய பிரதமர்களில் மிகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கின்ற ஒரு மனிதர் என்ற அடிப்படையில் அவர் இந்த ராமாயணத்தை நம்புவார். ராமாயணம் என்கின்ற அந்த இதிகாசத்தில் சொல்லப்படுகின்ற கதைகள் கற்பனைகளோ அதை பற்றி தேவையில்லை. ஆனால் இந்துக்கள் அதை நம்புகிறார்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது. அவர்களுடைய மத நம்பிக்கை தான் முக்கியமானது. ஆகவே இந்த திருக்கோணேஸ்வர ஆலயம் என்பது ஒரு சிவன் ஆலயம். அந்த ஆலயத்தை ராவணன் வழிபட்டான் என்பதற்காக அதிலே ராவணனை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. ஆனால் இங்கே ராவணன் சிவபெருமானை வழிபட்டான் என்ற அடிப்படையில அந்த இடத்துக்கு செல்வதற்கு மோடி அவர்களுக்கு மிக ஆர்வமாக இருந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தப்பட வேண்டும். ஆகவே இதை தடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கும் 7ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த ராமாயணம் எழுதப்பட்டது. அப்ப அந்த காலத்தில், அதாவது இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்கோணேஸ்வரம் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்திய தத்துவவியலில் எழுதப்பட்டிருக்கிறது, இதிகாசமாக வெளியே வந்திருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு மோடி செல்வது என்பது அவருடைய விருப்பமாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தடுத்திருக்கிறார்கள், வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இந்த சிங்களமயமாக்கப்பட்டு விட்டது. திருக்கேஸ்வரத்தினுடைய சுற்றுச்சூழல் முழுவதும் இலங்கை படையினர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இரண்டாவது, சிங்கள வர்த்தகர்கள் அந்த நிலப்பகுதியை ஆக்கிரமித்து கோயிலுடைய புனித பகுதியிலிருந்து வெளியேறாமல் அவர்கள் சட்ட ரீதியாக கூடி தடைகளை இட்டு சட்ட பயங்கரவாதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் சிங்கள சட்டத்தரணிகள். அதாவது திருக்கோணேஸ்வரத்தினுடைய ஆலயத்தினுடைய புனித பகுதிக்குள் வியாபார நிலையங்களை உருவாக்கிவிட்டு, அதுவும் இந்த பெட்டி கடைகளை உருவாக்கிவிட்டு அதை வெளியேற்றாமல் அவர்கள் அந்த இனவாதத்தை பயன்படுத்தி அந்த இலங்கை போலீசாருடைய அனுமதியோடும் நீதிமன்றங்களுடைய இழுபறிகளோடும் அதை தொடர்ந்து அங்கே நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த திருக்கேஸ்வர ஆலயம் ஒன்றிலே. ஆகவே திருக்கோணேஸ்வரத்தினுடைய புனிதத்தன்மையை இவர்கள் கெடுக்கிறார்கள் என்பதை மோடி பார்க்க கூடாது. இப்ப தகவலாக சொல்வது என்பது வேறு, ஒருவர் நேரடி தரிசனம் என்பது வேறு, அதன் மூலம் பெறுகின்ற உணர்வு என்பது வேறு. ஆகவே இந்த நேரடி தரிசனம் ஒன்று நடந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வேறாக இருக்கும். ஆகவே அந்த பகுதியிலே அவர்கள் திருக்கோணேஸ்வர அமைந்துள்ள அந்த மலைப்பாங்கான அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டி இருக்கும். படைகள் கூட பெருமளவான பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டி இருக்கும். ஆனால் அந்த பகுதியை அவர்கள் விட மாட்டார்கள். ஏனென்றால் அது ஏற்கனவே இந்த இனப்படுகொலை, காணாமல் போனோர், இந்த வதை முகாம் என்பனவெல்லாம் அந்த திருக்கோணேஸ்வர ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த மலைப்பாங்கான பிரதேசத்தில் இருக்கின்ற நிலவரைகள் இருப்பதனால் அந்த பகுதிகளை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள். இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த திருக்கோணேஸ்வரம் சார்ந்து இருக்கிறது. ஒன்று இந்துக்கள் சார்பாக இருக்கிறது, இனப்படுகொலை சார்பாக இருக்கிறது, படை விலக்கல் சார்பாக இருக்கிறது. இரண்டாவது, திருகோணமலை துறைமுகத்தையும் இந்தியா சர்வதேச நாடுகள் தங்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வருவதற்கு விரும்புகின்ற போது இந்திய பிரதமர் அங்கே வந்தால் அவருக்கும் அது வரும் என்பது நிச்சயமாக தெரியும். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு இடம் பற்றிய பார்வையை தகவல் மூலமாக சொல்வது வேறு, அதை நேரடி தரிசனம் பெறுவதன் மூலம் ஏற்படுகின்ற உணர்வு வேறு. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இதை பார்க்க வேணும். இந்திய பிரதமருடைய சில விருப்பு வெறுப்புகள் அங்கே வெளிப்படலாம் என்பதனால் இவர்களை தடுத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தப்பட வேண்டும். நீங்கள் இப்படி குறிப்பிட்டாலும் கடந்த காலங்களில் இந்திய அரசை பொறுத்தவரையில் பௌத்த மயமாகுதல் அல்லது பௌத்த அபிவிருத்திக்கென்று பல மில்லியன் ரூபாய்களை இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றது, இந்திய ரூபாய்களை வழங்கி இருக்கின்றது. அவை தொடர்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட பல ஆதாரபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் இலங்கை விஜயத்தின் போது. அப்படி இருக்கின்ற போது திருக்கோணேஸ்வர பகுதி அல்லது திருகோணமலையில் இருக்கக்கூடிய மைய பகுதிகளில் சிங்களமயமாதல் நடந்தால் என்ன, சிங்களமயமாதலின் ஆதாரமாக இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய பிரசன்னம் இருந்தால் என்ன, அவையெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு பொருட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே எமக்கு வந்தால் தக்காளி, தமக்கு வந்தால் ரத்தமாக இருக்கும். இது பொதுவாக இது இந்த செல் ஜீன்ஸ் தியரியில இருக்கிற விஷயம். இது அதாவது உயிரியல் சார்ந்த விஷயம். இது எல்லோருக்கும் பொருந்தும். இதுல நாங்கள் அவர் நல்லவர், இவர் கெட்டவர், அவர் என்னை அப்படி செய்துவிட்டார் நாங்கள் இது பார்ப்பதற்கு இல்லை. இங்கே நலன்கள் தான் முக்கியம். நலன்களும் சந்திக்கின்ற புள்ளியில தான் உறவுகள் இருக்கிறது, பரஸ்பர நலன்கள். அப்ப இந்த நலன்கள் அடிப்படையில பார்த்தால் இங்கே அதாவது இந்தியா ஒரு இந்துஸ்தானமாக மலர்வதற்கான எல்லா வேலை திட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்துஸ்தானம் என்கின்ற அந்த நிலையில தான் அது போகின்றது. அது இந்துஸ்தானமாக இருக்கிறது. அதாவது ஐரோப்பியர்கள் இந்தியாவை வடிவமைத்த போது, இந்தியாவை
இந்திய அரசாக அதை வடிவமைத்த போது அதை ஒரு இந்துஸ்தானமாகவே வடிவமைத்து சென்று விட்டார்கள். ஆனாலும் இந்தியாவுடைய காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து அந்த இந்துஸ்தானம் என்பதை கைவிட்டு போகின்ற போது இப்போது அதாவது பாரதிய ஜனதா அந்த இந்துஸ்தானம் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு போகிறது. இது இயல்பான விஷயம். இதுல நாங்கள் இதை பற்றி விமர்சிப்பதிலும் இதை பற்றி பேசுவதிலும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஈரான் எவ்வாறு இருக்கிறதோ, பர்மா எப்படி இருக்கிறதோ அவ்வாறுதான் இந்தியாவும், இலங்கை எவ்வாறு இருக்கிறதோ இதெல்லாம் எங்கள் கண் முன்னே இருக்கிற உதாரணங்கள். நாங்கள் அவர்களை மாத்திரம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் இந்த பயனும் கிடையாது. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதாவது இவர்களுடைய இந்த ஒற்றுமைக்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்தியர்களுடைய பார்வையில் பௌத்தம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மதம். அதாவது இந்தியாவில் பௌத்தர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்தியாவில் அதாவது இந்த விசேட கவனிப்புக்கு உட்பட்ட மக்கள் கூட்டம், ஆகவே அவர்கள் தான் இந்த பௌத்தர்களாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர். ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் அது அரச மதம், அதிகாரத்துக்குரிய மதமாக இருக்கிறது. இந்த இடைவெளியை இவர்கள் புரிவதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது. புரியட்டும். அவர்கள் புரிந்து கொள்ளும் போது இன்னொரு டிக்சிட் மாதிரி இன்னொருத்தர் ஒரு புத்தகம் எழுதுவார் தங்களுடைய தோல்விகளை பற்றி. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இங்கே அதாவது பௌத்தத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக இவர்கள் இது வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் புத்தகாயாவையும் தங்கள் மனதில் கொண்டிருக்கிறார்கள். புத்தகாயாவை நாங்கள் பார்க்க வேண்டும். புத்தகாயாவினுடைய ஆட்சி அதிகாரம் இப்போது யாருடைய கையில் இருக்கிறது என்றே பார்க்க வேண்டும். புத்தகாயா துருக்கிய 13ஆம் நூற்றாண்டில் துருக்கிய படையெடுப்புக்கு பின்னர் புத்தகாயனுடைய உரிமையை கோருவது சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவிலே வரவில்லை. ஆனால் 1500ஆம் ஆண்டளவில் கம்பன்கிரி என்கின்ற ஒரு துறவி, இந்து துறவி இந்த புத்தகாயாவுக்கு உரிமை கோரினார். அது இந்துக்களுடைய கையிலே இருந்தது. தொடர்ந்து அது எவ்வளவு காலம் இருந்தது என்று சொன்னால், இலங்கையினுடைய மறுமலர்ச்சி, பௌத்த மறுமலர்ச்சியின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற அனகரிக தர்மபாலாவினுடைய காலம் வரைக்கும் இருந்தது. அனகரிக தர்மபாலா இந்தியாவுக்கு சென்றார். 1891ஆம் ஆண்டு 22ஆம் தேதி சென்றவர் புத்தகாயாவுக்கு சென்ற போது புத்தகாயா இந்துக்களுடைய அதிகாரத்திலே இருந்தது. அதனாலதான் அவர் இந்த புத்தகாயாவை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகா சங்கம் உருவாக்கப்பட்டது. இன்று இலங்கையில் உள்ள மகா சங்கம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் இந்தியாவில் உள்ள புத்தகாயாவை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த மகா சங்கம் தான் இப்போது இலங்கையினுடைய எழுதப்படாத சட்டமாக இலங்கையை நிர்வகிக்கின்ற அரசாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த அரசு தலைவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று போக்கை இந்தியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்தால்தான் அவர்களுக்கு இதனுடைய இந்த முரண்பாடுகளும் இதுக்குள்ள உள்ள சிக்கல்களும் புரியும். ஆகவே இந்த பௌத்த மகா சங்கம் உருவாக்கப்பட்டது என்ற நோக்கமே புத்தகாயா. ஆனால் அதாவது புத்தகாயாவினுடைய கோவில் சட்டம் பிடி சட்டம் என்று சொல்லுவார்கள். அந்த பிடி சட்டத்தில் 4 இந்துக்களும் 4 பௌத்தர் துறவிகளும் அங்கம் வகிக்கிறார்கள். அதனுடைய தலைவராக காயா மாவட்டத்தினுடைய மஜிஸ்ட்ரேட், அதாவது நீதிமன்ற நீதவான் தலைமை தாங்குவார். ஆகவே 9 பேர் கொண்ட குழு கோயிலுடைய நிர்வாக ஒழுங்கை கவனிப்பதாக அமைகிறது. இப்போது இந்த புத்தகாயாவில் இருக்கின்ற மஜிஸ்ட்ரேட், அதாவது காயா மாவட்டத்தின் மஜிஸ்ட்ரேட் கட்டாயம் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்ற சட்டம் இந்தியாவிலே வந்து விட்டது, மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே புத்தகாயாவுடைய ஆளுகை இப்போது அங்கே 4 பிராமணர்கள் இருக்கிறார்கள். மஜிஸ்ட்ரேட் தலைவரும் இந்துவாக இருந்தால் 5 பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த புத்தகாயாவினுடைய எந்த நடவடிக்கையும் இந்துக்களுடைய பக்கமே கையுயர்த்தப்படும். அப்ப இத்தகைய ஒரு முரண்பாடுகளுக்கு மத்தியில தான் இங்க மோடி இலங்கைக்கு வருகிறார். இத்தகைய நெருக்கடிகளுக்குள்ளால் தான் நிர்மலா சீதாராமன் பெரிய அளவு நிதியுதவி வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அந்த நிதியுதவி நிறுத்தப்பட்டு விட்டதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றன. ஒன்று. 2வது, இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிமிடத்தில் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இருந்து பௌத்த துறவிகள் காயா மாவட்டத்தை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். தகவல்கள் அவ்வாறுதான் வருகின்றன. ஆனால் புத்தகாயாவினுடைய அந்த பிராந்தியத்துக்குள் வெளியார் வரவிடாமல் இப்போது காவல்துறை அங்கே சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதாவது எந்த கலகத்திலும் எந்த ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபடுபவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற நிலைமைதான் இப்போது இருக்கிறது. ஆனால் இப்போது தொடர்ந்து அங்கே புத்தகாயா இலங்கை பௌத்தர்களை பொறுத்தவரையிலும் புத்தகயா என்பது அவர்களுக்கும் ஒரு புனித பூமியாக இருக்கின்றது. இலங்கையிலிருந்தும் பல புத்த பிக்குகள் போய்கொண்டிருக்கிறார்கள் இந்தியா நோக்கி.
அதாவது இப்போது ஒரு பெரும் ராஜதந்திர ரீதியான ஒரு முக்கியத்துவமான விடயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தியினுடைய விஜயத்தின் போது அவர் ஓர் ஒப்பந்தத்தை செய்ய முற்பட்டார் என்று விஜயமுனி என்கின்ற ஒரு கடற்படை அதிகாரி ஒருவர் அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டார். அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். அப்போது அவருடைய குற்றம். இப்போது புத்தகயாவில் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இடம் அங்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் அங்கு பௌத்த துறவிகள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். இப்போது இந்தியாவின் பிரதமர் இலங்கை வருகின்றார். அதனால் தான் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றதா, ஒருவேளை இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்களால் தான் இலக்கு வைக்கப்படலாம் என்கின்ற அச்சத்திலா வளமைக்கு மாறான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் பாதுகாப்பு தொடர்பில் இந்திய தூதரகம் பல முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கி கொண்டிருப்பதாக இலங்கையின் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்படியே ஒரு அச்ச உணர்வு இருக்கின்றதா மோடிக்கு, தனக்கு ஏதாவது இலங்கையில் நடந்துவிடும் என்று? மோடியை பொறுத்தளவில் அவர் அவ்வாறு அச்சப்படக்கூடிய மனிதர் கிடையாது. என்னுடைய அவருடைய கடந்த கால வாழ்க்கை முறை, அவர் எவ்வாறு அதாவது குஜராத் மாநிலத்தில் எவ்வாறு ஒரு பாத்திரத்தை வகித்தார் என்பதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதாவது மோடி அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் தன்னுடைய உயிரை அவர் துச்சமென மதிக்கக்கூடிய மனிதர். அவர் இப்போது இருக்கிற பாணியில் பார்த்தால் அவர் ஒரு மிக மென்மையான மனிதராக தோன்றலாம். அவருடைய பேச்சுக்கள் மிக மென்மையாக இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு இரும்பு மனிதராக இருக்கிறார் என்பதை கடந்த காலத்தில் இருந்தார் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அவர் சாதுவாக இருக்கிறார் என்பதற்காக அவர் பயப்படுகிற மனிதர் கிடையாது. ஆனாலும் இங்கே இலங்கை ராஜதந்திரம் மிக சாதுரியமாக வேலை செய்கிறது என்றால் அங்கே ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடியை இப்போது இந்திய பத்திரிகைகளோ அல்லது இந்திய ஊடகங்களோ பெரிய அளவில் அதை பற்றி பேசவில்லை. அதை வெளிநாட்டு ஊடகங்கள் தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் அதை அவர்கள் பேச மாட்டார்கள். பேசுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, பேச வேண்டிய தேவையும் இல்லை. அவர்களுக்கு 1000 பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளுக்கு இந்த பிரச்சனை அவர்கள் பெரிதாக பார்க்க மாட்டார்கள். அதாவது 140 கோடி மக்கள் கூட்டத்தில் இதில் ஒரு 0.5% இருக்கின்ற இந்த பௌத்தர்கள் அங்கே எதையும் சாதித்து விட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்களுக்கு அதை பற்றி அச்சமும் கிடையாது. ஆனால் இலங்கையிலே அவ்வாறான ஒரு நிலை இல்லைத்தானே. ஆனா இலங்கை பௌத்தத்தினால் கட்டமைக்கப்பட்ட நாடு என்ற அடிப்படையிலும், பௌத்தர்களை மிகச் செறிவாகவும் பௌத்தத்தினால் ஆளப்படுகின்ற நாடு என்ற அடிப்படையிலும் தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அப்ப இங்க மோடி பயப்படவில்லை. மோடியினுடைய வருகை இன்னும் ஒரு கொதிநிலையை உருவாக்கிவிடும் என்று இந்த இலங்கையினுடைய இன்றைய ஆட்சியாளர்கள் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் மிக கடும் போக்காளர்கள். இவர்களை அதாவது திருவோணமலை நோக்கி மோடி அவர்கள் போனால் அவர் சில விண்ணப்பங்களை விடக்கூடும் அல்லது சில கோரிக்கைகளை விடக்கூடும். இந்த கோரிக்கைகள் மிக தர்ம சங்கடமானதாக இருக்கும். என்றால் திருகோணமலையை மாவட்டத்தை முற்றுமுழுதாக சிங்கள மாவட்டமாக மாற்றுவதற்கு இவர்கள் முனைந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அவர் இந்த இந்துக்களுக்கு அனுசரணையாக நடந்து கொண்டால், அதாவது திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய பரிபாலன சபை கேட்கின்ற கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லோருக்கும் புரியும். ஆகவே இந்த அடிப்படையில தான் அவர்கள் அந்த திருவோணமலை நோக்கிய பயணத்தை தடுத்திருக்கிறார்கள். அதற்கு இவ்வாறு காரணங்களை காட்டக்கூடும். தேர்தல் வந்துவிட்டால் அனுரகுமார திசாநாயக்கா வீடு வாசல்கள் கோடிகளில் எல்லாம் போய் குந்தி இருந்து சாப்பிடுகிறாரே, அப்போது பாதுகாப்பு இல்லையோ? அப்ப பாதுகாப்பு பிரச்சனை ஒன்றும் வர இல்லையோ? அப்ப இவைக்கு தங்களுடைய தேர்தல் வந்துவிட்டால் மூல முடக்குகள், குக்கிராமங்கள், கோடிகள் சொல்லாமல் கொள்ளாமல் போய் அங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. சாப்பிட்டு போட்டாங்க படம், நீங்கள் சமூக வலைத்தளங்கள படத்தை போடாதீங்க கொண்டெல்லாம் யாழ்ப்பாணத்தில் பல கிராமங்கள்ல சொல்லி இருக்கிறார். அது பற்றிய ஏராளமான தகவல்கள் உண்டு. அப்ப இப்படி ஒரு நிலைமையில் திருவோணமலைக்கு இன்னொருத்தர் இவர்கள் பாதுகாப்பு கொடுப்பது எந்த பிரச்சனையும் கிடையாது. இலங்கையிலே இப்ப ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தக்கூடிய அல்லது ஆயுதம் பிரயோகம் செய்யக்கூடிய எந்த ஒரு குழுக்களோ அல்லது யாருமே கிடையாது. இலங்கை சிங்களவர்களை தவிர வேற யாரிடமும் ஆயுதங்கள் இல்லை. தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் குண்டூசி எடுத்து குத்தக்கூடிய யாருக்கும் தயாரா இல்லை. இஸ்லாமியர்கள் 2019ஆம் ஆண்டுடன் அவர்கள் முடக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் அந்த பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். ஆகவே இப்போது திருவோணமலைக்கு போறதுக்கு பாதுகாப்பு பிரச்சனைனா சிங்களவர்களால் தான் பாதுகாப்பு பிரச்சனை, பௌத்தர்களால் தான் பாதுகாப்பு பிரச்சனை தான் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் ஓப்பனாக சொல்லி விடட்டாங்க. ஆனால் மைத்திரிபால ஸ்ரீசேன, மஹிந்த ராஜபக்ச அல்லது கடந்த பல ஜனாதிபதிகள் இருந்த போதெல்லாம் இந்தியாவின் தலைவர்கள் இலங்கைக்கு சென்றிருக்கின்றார்கள். மோடி அவர்கள் கூட 2 முறை ரணில் விக்ரமசிங்க மைத்திரி அவர்களுடைய காலப்பகுதியில் இலங்கை சென்றிருக்கின்றார். அக்கால பகுதியில் இல்லாத பாதுகாப்பினுடைய கெடுபிடியின் உச்சம் இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய காரணம் என்னவாக இருக்கலாம்? பாதுகாப்பு துறை சார்ந்து நீங்கள் என்ன விடயத்தை அவதானிக்கின்றீர்கள்? இங்கே பாதுகாப்பு துறையை பொறுத்தளவு அது இப்போது ஜேபி கட்டுப்பாட்டிலே வந்து விட்டது. சில தளபதிகள் ஏனைய அதாவது யூஎன்பி எஸ்எல்எஃபியினுடைய ஆதரவாளர்கள் இருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் இனங்காணப்பட்டால் அவர்கள் இப்போது கட்டாய ஓய்விலே போயிருப்பார்கள். ஆகவே பெரும்பாலும் அதாவது அனுரகுமார திசாநாயக்கனுடைய கட்டுப்பாட்டிலே அனைவரும் வந்து விட்டார்கள் என்ற அடிப்படையில பார்த்தால் இந்த பௌத்தம் சார்ந்த பிரச்சனை தான் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை அதிகரித்து இருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் இவ்வாறு ஒரு பாதுகாப்பை அதிகரித்து ஒரு பரபரப்பாக காட்டினால்தான் மோடியை நம்ப வைக்க முடியும்.
இந்த சிங்கள தலைவர்கள் வெளிநாட்டு ராஜதந்திரிகளையும் அரசு தலைவர்களையும் ஏமாற்றுவதில் வல்லவர்கள். அப்ப இப்படி ஒரு பரபரப்பை அவர்கள் காட்டுகிறார்கள். இந்த பரபரப்பை ஊடகங்களுக்கு கூட காட்ட வேண்டும். ஆகவேதான் இவ்வாறு ஒரு பாதுகாப்பு கொடுபடியை உருவாக்கி இராணுவத்தை எல்லா இடங்களிலும் குவித்து ரோந்து வர வைத்து இவ்வாறான வேலை திட்டங்களை செய்வது. இது ஒரு செயற்கையான ஒரு பதட்டத்தை உருவாக்குவது போல காட்டுவது. இதை ஊடகங்கள் ஊடாக காட்ட முற்படுது. அப்ப ஊடகங்கள் எழுத வேண்டுமா இருந்தால் ஒரு பரபரப்பு இருக்க வேண்டும். ஒரு பரபரப்பு இருந்தால் அதை நாளாக இந்த ஊடகங்கள் எழுதும். ஆகவே இதெல்லாம் தேவை. குறிப்பாக தென்னிந்திய ஊடகங்கள் அதை இன்னும் பெரிதாக எழுதுவார்கள். அவர்களுக்கு இங்க நடக்கிறது என்னென்ன கேள்விப்பட தேவையில்லை. இந்த பரபரப்பு வேணும். அவ பரபரப்பாக எழுதுவார்கள். இந்த பரபரப்புக்குள் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். இந்திய தலைவர்களை ஏமாற்றுவதற்கு பரபரப்பை உருவாக்குவது இலங்கையினுடைய பொதுவான விடயமாக இருக்கிறது. மிக சாதுவாக பேசுவார்கள். அது கடந்த கால அனைத்து இலங்கை தலைவர்களும் அவ்வாறுதான் பேசுவார்கள். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்திய பிரதமரின் விஜயமும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ராஜதந்திர விவகாரங்களும் இலங்கை ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடுகளும் இந்திய பிரதமர் இலங்கை வருகின்ற போது திருகோணமலை தவிர்க்கப்பட்டதன் பின்னணியும் புத்தகயாவில் இடம்பெறுகின்ற போராட்டங்களும் பௌத்த பிக்குகள் படையெடுக்கின்ற முக்கிய தகவல்கள் என்று பல விடயங்களை ஊடரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு.